குழி முண்டத்தை உடுக்கலாமா என் ஜீவனே? முண்டத்தை முதலை வரம் கேட்டதற்கு மாய முண்டத்தை கொடுக்கலாமா சிவனே? இப்படி மாய முண்டத்தை கொடுக்கலாமா சிவனே? கால் இல்லை, கை இல்லை, வாய் இல்லை, வயர் இல்லை, மூக்கு இல்லை, முனை இல்லை, மூச்சும் இல்லை, பேச்சும் இல்லையே. ஆமா, ஒரு தேங்காய் கூட நல்ல 3 கண்ணு இருக்கு. சரி, ஆமா, இந்த பிள்ளைக்கு அதுவும் இல்லையே. ஓ, அது கூட இல்லையோ? இல்லையே. சரி சரி. காட்டுல அடக்க வெள்ளேரி பிச்சு கூட ஒரு காம்பு உண்டு. சரி, இந்த பிள்ளைக்கு அதுவும் இல்ல. அதுவும் இல்லையா? இதுவும் இல்ல. அண்டவா, எதுவும் இல்ல. என்ன சிவடே, என்ன சிவடே சோதிரை, இது இந்த பிள்ளை வச்சு நான் என்ன சாமி செய்ய முடியும்? பிள்ளைய கண்ணு எது, காது எது, மூக்கு எது தெரிஞ்சாதானே பிள்ளைய கொஞ்சம் குழாப முடியும், விளையாட முடியும். ஒண்ணு கூட தெரியலையே. இந்த பிள்ளைக்கு எதுவுமே இல்லையே. ஒட்டு முழுக்கெல்லாம் இருக்குப்பா பிள்ளை. எங்க பார்த்தாலும் ஒன் போல இருக்கு. என்னப்பா, எந்த சைஸ் பார்த்தாலும் ஒன் போல இருக்கு பிள்ளை. முண்டமா இருக்கலாம். ஓ, அப்படி இருக்கு. ஆமா, சரி 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 சரி. சொல்லுகிற போது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அடே பார்வதி, ஏ பார்வதி, என்னடி கேட்டாய்? கணவன் இல்லாத கை குழந்தை கேட்டு. புருஷ இல்லாத பிள்ளை தானே கேட்ட. புருஷ இல்லாத பிள்ளை இப்படிதான் இருக்கும். ஆமா, இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும்? ஆமா, புருஷ இருந்து பிள்ளை பெத்தாலே அப்படி இப்படி பேசுற காலத்துல நீ புருஷ இல்லாத பிள்ளை கேட்டியே. ஆமா, கணவன் அறிந்து பிள்ளையே கை வச்சும் புருஷ இல்லாத பிள்ளை இப்படிதான் இருக்கும் பார்வதி. இப்படிதான் இருக்கும் அம்மா. சிவனே, ஆண்டவா, பிள்ளைக்கு ஒரு பிடித்து கொடுங்கள் பகவானே. பிள்ளை முகத்தை பார்க்கணும் ஆண்டவா. எல்லை உமைய வெள்ளுமா மகேஸ்வரி பார்வதியால் கேட்கிற போது, பார்வதியால் கேட்கிற போது அவதான் சொல்கிறார் ஆண்டவன் பகவான். ஆண்டவன் பகவான் என்ன சொல்லுகிறார்? யாரை யாரையா வரவழைத்தார்? யாரு யாரம்மா வரவழைக்கிறார்? அயன் பிரம்மனை அழைத்தார். அயன் பிரம்மனை வரவழைத்தார். ஏ பிரம்மா, அடே பிரம்மா, பிள்ளைக்கு உருப்பிடிப்பா. பிள்ளைக்கு உருப்பிடித்து கொடுப்பா. பிரம்மன் உருப்பிடித்தான், பேரான ஈசன் உயிர் கொடுத்தான். ஈசன் உயிர் கொடுத்தான். இந்த கள்ளன் கண்திறந்தான். கண்ணனோ கண்திறந்தான். பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும்ல. அவன் பெற்ற சிறு பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும்ல. எல்லை என்ன பேர் கொடுக்கிறாய்? பெற்ற சிறு பிள்ளைக்கு என்ன என்ன பேர் கொடுக்கிறாய்?
முத்தமிடுகிறாய். இடது கண்ணத்திலே முத்தமிடுகிறார். முத்தமிடுகிற போது முத்தமிடுகிற போது மகேஸ்வரி பார்வதியாய் உமா மகேஸ்வரி பார்வதியால் அப்படியே கையில் எடுக்கிற போது எலியழாகப்பட்ட மாயாண்டிய சிவஞானமூர்த்தி மாயாண்டி சுடலை சிவஞானமூர்த்தி மாயாண்டி சுடலை ஐயா சரி
நெஞ்சரிக்கும் நடுசாம வேளை திரளை படுத்திருக்கிறான் என் சிவஞானமூர்த்தி மாயாண்டி சுடலை முண்டை ஆயம் வடத்தி சிவஞானமூர்த்தி சுடலை முண்டை முல்லையின் ராமத்துறை சுடலை ஐயா இருதலை முண்டன் ராமத்துறை சுடலை ஐயா படுத்திருக்க மாயாண்டி மாயாண்டி எது வேலை எது சமயம் எது வேலை எது சமயம் சாமாதி சாமம் சரிசாம வேலை சாமாதி சாமம் சதிசாம வேலை உள்ளதில் ஊரடங்கும் ஒரு சாம வேலை உண்டு திண்டு ஊரடங்கும் ஒரு சாம வேலை நஞ்சிதில் நெஞ்சருக்கும் நடுசாம வேலை நஞ்சு திண்டு நெஞ்சருக்கும் நடுசாம வேலை படுத்திருக்கிறார் என் சிவசுடலை மாடன் சுடலை ஐயா மனசுல என்ன நினைக்கம்பா என்ன நினைக்கிறோம் இல்ல இல்லப்பா நினைக்கியா ஆமா நம்ம தாய்ப்பால் குடிச்சா தனக்கு வயிறு நிறையாது தாய்ப்பாங்காலே குடித்தோம் தாய்ப்பால் குடித்தால் தாகம் அடங்கும் அப்பா தாகம் அடங்காது தனக்கு வயிறு நிறையாது தரையை விட்டு வளர மாட்டோம் ஒரு காலை எழும்ப முடியாது ஆமா இந்த பால் நமக்கு எங்க காணும் என்னப்பா நல்ல தாய்ப்பால் காணாது நினைக்கிறார் காணாதோ ஆமாயா பால் குடித்தோம் குடல் நிறையாது மண்ணை விட்டு எழும்ப முடியுமா இந்த மண்ணை விட்டு ஒரு அடி எழும்ப முடியாது முடியவே முடியாது எல்ல எல்ல முடியாது எல்ல முடியாது மாதாப்பால் குடிச்சா மணி விட்டு எழுந்திருக்க முடியாது மணி குடல் நிறையாது மண்ணை விட்டு எழும்ப முடியாது மண்ணை விட்டு எழுந்திருக்க முடியாது தாய்ப்பால் குடித்தால் தாகம் அடங்குமா தாய்ப்பால் குடிச்சா தாகம் அடங்காது அடங்காதல்லவா தரையை விட்டு எழும்ப முடியுமாப்பா முடியவே முடியாது எங்க எங்க போக வேண்டும் வேறு எங்கே எங்க போக வேண்டும் நம்ம தில்லவானம் போகணுமே செத்து அப்படின்னா திங்க யாருமே உறக்க வருதாப்பா? கண்ணுக்கு உறக்க வருதா? எங்க எங்க? தில்லவனம் போக வேண்டும். மையானம் போக வேண்டும். மாண்ட பிணம் நீங்க வேண்டுமாட்டா? மாண்ட பிணங்கள் நீங்க வேண்டும் அப்பா. சுடுகாடு போக வேணும். சுட்ட பிணம் நீங்க வேண்டுவா? சுட்ட பிணங்கள் நீங்க வேண்டும். மையானம் கொள்ள செய்ய மாயாண்டி உடலை மாடல். மாயாண்டி உடலை மாடல். ஏ முண்டா, ஏ முண்டா,
முண்டன முன்ன விட்டு தானப்ப வாரமாயாண்டு. ஆமா, அடுத்த வாரம் முண்டம் கோயிலுக்கு போக வேண்டியதான். என்னது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை முண்டான்னு கூட வேண்டியதான். ஓஹோ, ஆமா, முதல்ல முண்டன் தானப்ப வாரான். அங்க சத்ராதி முண்டமா அது. சத்திராதி முண்டை. சத்ராதி முண்டன் முண்டர அழைக்காமாயாண்டி சுடலை மாடன். ஆமா, அண்ணன் அழைக்கான் தம்பிய. முன்னாடி முண்டனும் பின்னால சுடரையும் தானே போகணும். ஆமா, இன்னைக்கு முன்னோடு சேவன் முண்டன் தானம்மா. முள்ளும் பின்னும் எல்லாம் வாரமாயாண்டு. ஆமா, முண்டன் முன்னால மாயாண்டி பின்னால. மாயாண்டி சுடரை எப்படி எப்படி இருக்கிறான் அந்த கைலாசத்திலே. எப்படி இருக்கிறார் கைலாசத்திலே. பச்சை பிள்ளையாக இருக்கான் சுடலை. பச்சை மகளை பிள்ளையாளவா இருக்கிறான் சுடலை. இல்லப்பா, அவன் பச்சை பிள்ளையா இருக்கார். மையானகர மாசான காடு போக முடியுமா? ஆத்தாடி, இந்த கோலத்தோடு நம்ம போகவே கூடாது. ஏன் முடியாதா? அங்க மையான காட்டிலே கொல்லிவாய் பேய் பிசாசோடு கூத்தாட வேண்டும். இந்த ஒல்லிவாய் பேயோடு கூத்தாட வேண்டுமே. சுருவத்தை மாற்றி போக வேண்டும். என்னப்பா, விண்ணுக்கு மண்ணுக்கு விஷயம் எடுக்கணுக்கார். ஓஹோ, சொருபத்தை மாட்டேன் சொருபத்துல போக கூடாது. பச்சை பிள்ளையால இருக்கமாயாண்டு. இப்படி பச்சை பிள்ளையோடு போக கூடாது. எல்லை எல்ல வடிவெடுத்து வருகிறான் உடலை. எல்லா வடிவமெடுத்து வருகிறான் எல் மாயாண்டி சுடலை. ஐயா, காடு போக வேண்டி மாயாண்டி வேட்சு மகன் உடலை மாறை. மாயாண்டி சுடலை சுடலை ஐயா, சுடலை ஐயா. அடே, சொருபத்தை மாட்டி வருகிற மாயாண்டி சுடலை முண்டன். எப்படி எப்படி வருகிறாய்? எப்படி வருகிறாய்? பாலகன் போடி இருந்த பிள்ளை பணமரம் போல் வடி படித்த வடிவெடுத்து நிற்கிறானே இந்த சுடலை. இந்த சிவஞான மூர்த்தி சுடலை. முண்டல் முண்டன் சும்மாரான சுடல முண்டல். சுடலை முண்டன் எப்படி வருகிறான்? அவன் தலையில் ஒரு சல்லட
மடத்து மாயாண்டி மடத்து மாயாண்டி சிவஞானமூர்த்தி சுடலை உண்டா சுடலை உண்டா உண்டா மாயாண்டி சுடலை செல்வனாகப்பட்ட அப்பல் மடத்து சிவஞானமூர்த்தி சுடலை மாடல் மடத்து சிவஞானமூர்த்தி சுடலை உண்டா வருகிறான் வருகிறான் மையானகரை மாகாண காடு மையானகர மாசான காடு வருகிறல்லவா அல்ல மையானகர வருகிற போது வருகிற போதோ மையான கரையில யாரு அறுப்பா இருக்கா மையான கரையிலே தாய் பேச்சி அம்மாள் இருக்கிறாள் அத்த பேச்சு ஆமாயாம் பேச்சு குழி பேச்சு எந்த பேச்சு எந்த பேச்சு கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு மையான பேச்சு மாசான பேச்சு சுடுகாட்டு பேச்சு இடுகாட்டு பேச்சு இடுகாட்டு பேச்சு மகனை வா வா வான்னு அழைக்கா எப்படி எப்படி இருக்கிறா பேச்சு அவள் எப்படி இருக்கிறா வீரப்பல்லா விரிச்சலையா